ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா மூணார் வந்திருக்கோம். இது வந்து கெட்டப் கூட என்ன மாற்றலை, நான் வந்து அப்படியே ரைடிங் கியர்ஸோட அப்படியே இருக்கேன். நம்ம ரூம் வந்து அப்படியே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இது இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூணார்லேருந்து கொச்சின் போகிற வழியில் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஏன் நான் விளாக் எடுக்கிறேன்னா, இது ஒரு வித்தியாசமான ஸ்டேங்க. வந்து நம்ம ஆக்சுவலாக பழைய இடத்துலாம் போய் ரூம் மாதிரி இருக்கும், இல்லை ஒரு வில்லா மாதிரி இருக்கும், இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டே வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்க பார்த்திங்கன்னா வெயில் போட்டு தாக்குதுங்க பாருங்கள். வெயில் அடிச்சிட்டு இருக்குது. இந்த வெயிலில் தான் நின்றுருக்கோம். அண்ட் தென் ஏன் இந்த வண்டியில் உட்காந்துருக்கேன்னா, நான் வந்து புதுசாக நம்ம வண்டிக்கு வந்து ஸ்டிக்கரிங் பண்ணியிருந்தோம். அதை உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு தான் வண்டியிலே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். சரி வாங்க, நம்ம வந்து இப்போது ஸ்டே இருக்க இடத்துக்கு அப்படியே போவோம். போகிற இடமே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஆம்பியன்ஸும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் ஃபுல்லாக செடி வச்சுட்டு ஸ்டெப்ஸ் கூட உடனில் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. இங்கே என்ட்ரன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த மொத்த இடமே இது ஒரு பாறையில் கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது ஒரு பாறையில் வந்து ஒரு வீடு கட்டியிருக்காங்க. ஒரு நல்லா இருக்குது வித்தியாசமாக. இப்போ வந்து என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து உடன் டோரில் வந்து சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இது திறந்து அந்த பக்கம் பாதாள கிணறு பிறந்து உள்ளே பார்த்து வாங்க. வரப்போ கீழே பள்ளமாக இருக்குது. வரப்போ வந்து நான் மழை கடிச்சு விழுந்துருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் நம்மளோட ரூம் இருக்குது. இங்கே ஒரு வில்லா இருக்குது, இங்கே ஒரு வில்லா மாதிரி தனித்தனி வில்லா மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இப்போ அது ரெண்டுமே க்ளீனிங் ப்ராசஸில் இருக்குது. ஸோ நம்ம வந்து திறந்ததுக்கப்புறம் உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ரிசப்ஷன் ஏரியாவுக்கு நம்ம அப்படியே போவோம். இது வந்து நடந்து வர வழியிலே பார்த்தீங்கன்னா, ரிசப்ஷன் ஏரியா போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஃபினிட்டி ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஆக்சுவலாக இது 2 வில்லாவுக்கும் சேர்ந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி காமன் ஸ்விம்மிங் பூல் தான் நினைக்கிறேன். ப்ரைவேட்டாக வேணும்னா கீழே வந்து தனியாக ஸ்டே இருக்குங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதுக்குள்ள வந்து ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது காமன். இந்த 2 விழாவுக்குமே சேர்த்து இந்த ஒரு காமன் இன்ஃபினிட்டி ஸ்விம்மிங் பூல் இருக்குது. சரி வாங்க, இப்போ நம்ம வந்து ரிசப்ஷனுக்கு போகலாம். இங்கே தான் இந்த ரிசப்ஷன் இருக்குது. நம்மளோட திங்ஸ் எல்லாமே இங்கே தான் வச்சுருக்கோம். நான் வந்த ரைடிங் கியர்லேருந்து பேண்ட்டும் அந்த ஷர்ட் மட்டும் கழட்டி இங்கே வச்சுட்டேன். பேண்ட் அப்படியே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேரம் போர்டு, செஸ் அந்த மாதிரி விளையாடுறதெல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் தென் இங்கே இந்த சைடு வந்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வியூ கிடைக்கும். ஒரு ஃபாரஸ்ட் வியூ உங்களுக்கு கிடைக்கும். ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆச்சு. 10 மினிட்ஸ் சும்மா இங்கே நோட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பாம்பு ஒன்று போணுச்சு. கரெக்டாக வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே வந்து பாம்பு வந்து உள்ளே போய் மறைஞ்சிருச்சு. அண்ட் தென் இந்த சைடு பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் இருக்குது. அண்ட் தென் அங்கே பார்பிக்யூ, அப்புறம் இங்கே ஃபுட் சர்வ் பண்ணுற ஏரியாலாம் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்படி பார்ட்டி பண்ணுற மாதிரி ஸ்பீக்கர்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம திரும்ப இந்த சைடு பேக் சைடு நம்ம போனோம்னா இங்கே வந்து ஊஞ்சல்லாம் இருக்குது. வாங்க உங்களுக்கு ஊஞ்சல் காட்டுறேன். இங்கே வந்து ஒரு ஊஞ்சல் இருக்குது. ஒரு காலையில் டைமில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்ட் இருக்கிற டைமில் இங்கே வந்து உட்காந்து ஊஞ்சலில் விளையாண்டுறீங்கன்னா ஒரு சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. எல்லாமே வுட்டு இங்கே இருக்க எல்லாமே வுட்டில் தான் வச்சுருக்காங்க. பாருங்கள், எல்லா ஃப்ளோர் வுட்டு. அந்த சைடு இருக்கிறதெல்லாம் கம்பி, இரும்பு கம்பி. ஒரு சூப்பர் மாடர்ன் ஸ்டைலில் வந்து நல்லா இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா அப்படியே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இடம். அது கூட பாருங்களேன், மேலே வந்து லைட்டு தொங்குறது கூட மரத்தில் தான் வச்சுருக்காங்க. அது கூட நல்ல ஒரு இனோவேட்டிவாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அப்படியே இந்த சைடு நம்ம போனோம்னா இங்கே வந்து நமக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட்க்கான இடம் இருக்குது. வரப்போ கொஞ்சம் பார்த்து குனிஞ்சுவாங்க. எல்லாமே வந்து பாருங்கள், கீழே வந்து அந்த ஃப்ளோர்லாம் பாருங்களேன், அப்படியே வுட்டனில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து வேறு ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கெலாம் போனால் எந்த மாதிரி ஒரு ஸ்டேலாம் நம்ம பார்த்துருந்துருப்போம், நம்ம யூடியூப் சேனல்லாம் பார்த்துருந்துருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு எனக்கு அந்த மாதிரி தோணுது பார்த்தா. ஒரு சூப்பராக இருக்குது இந்த ஸ்டே. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான இடம். எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து கிளாஸில் இங்கே வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து கப்புள்ஸாக வந்தால் இங்கே உட்காந்து நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். அண்ட் தென் இதுதான் நம்ம புக் பண்ண ரூம். இதுதான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எந்த ரூம் நமக்கு தருவாங்கன்னு தெரியல. நம்ம எந்த ரூம் தராங்களோ நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதாங்க இந்த ரூம். உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். வித்தியாசமாக சூப்பராக இருக்குல்ல. ஓகே, நான் வந்து இதான் ரூம் க்ளீன் பண்ணிருக்காங்க. ரூம் க்ளீன் பண்ணி முடிச்சோடனே நான் ரூம்குள்ளே போய் காட்டுறேன். இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க ரூம். இது வந்து அப்பர் ஃப்ரேம்னு சொன்னாங்க. உள்ளே வந்து இப்போ நம்ம போய் பார்க்கலாம். இப்போ தான் நானும் உள்ளே போய் திங்ஸ்லாம் வச்சுட்டு வந்தேன். உங்களுக்கு காட்டுறேன் உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே என்ட்ரன்ஸே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் லைட் இருக்குது ஃபுல்லாக. லைட் சுவிட்ச் வந்து ஒன்று உள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே போட்டால் ஒன்று மட்டும் எரியுது. இங்கே அந்த பெல் வச்சுருக்காங்க. இது பாருங்களேன் மேலே எப்படி இருக்குன்னு சொல்லி. பார்க்க வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் தென் இங்கே வெளியே 2 சேர் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு டீப்பாய் இருக்குது. அண்ட் தென் மேலே வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ பூத் மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், நீங்கள் ஹார்ட்டின் ஷேப்பில் இங்கே ஒரு இடம் வச்சுருக்காங்க. சரி வாங்க, இப்போ வந்து நம்ம திறந்து உள்ளே போகலாம். எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன்.
இங்கே ஹேண்டிலும் எல்லாமே உட்டில் தாங்க இருக்குது. ஹேண்டில் திறந்து உள்ளே போகலாம். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். உள்ளே ஒரு லக்ஸுரி ஸ்டே மாதிரி, லக்ஸுரி ஸ்டே தான் இருந்தாலும் ஒரு கம்மி பட்ஜெட்டில் வந்து இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த பெட்டுலேருந்து இந்த லைட்டிங்லேருந்து இங்கே மேலே வந்து ஒரு ரூம் இருக்குது. மேலே வந்து இன்னும் நான் மேலே போய் பார்க்கல, நம்ம ஷூ கழட்டி விட்டு மேலே போய் பார்ப்போம். சரி வாங்க ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஏன்னா நம்ம எந்த ஹோட்டல் போனாலுமே ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணது ரெஸ்ட் ரூம் தான். அதையும் நம்ம பார்த்துறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரெஸ்ட் ரூம் பாருங்கள் எப்படி எவ்வளோ ரிச்சாக இருக்குன்னு சொல்லி. எல்லாமே வந்து சூப்பர் ரிச்சாக இருக்குங்க, வந்து எதுவுமே குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. இங்கே லைட்டிங்ஸ்லேருந்து இங்கே டிசைன் பண்ணதுலேருந்து இங்கே டிவி வந்து இருக்குது பாருங்கள். இங்கே டிவி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்களேன் நீங்கள், உங்களால் முடிஞ்சால் கண்டுபிடிங்க. இதுக்குள்ளே தான் வந்து மறைச்சி வச்சுருக்காங்க டிவி பாருங்கள். நானே வந்து என்னடா அது ஏதோ கருப்பு கலர் கண்ணாடியா அப்படின்னு நினச்சேன். வந்து டிவி இங்கே தான் இருக்குது. அண்ட் தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வியூ வேணும்னா இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு ஃபுல் வியூ கிடைக்கும். ஃபுல்லாக வந்து கிளாஸில் தான் பண்ணியிருக்காங்க. இதையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. பெட்டிலேருந்து எல்லாமே. நான் வந்து மேலே ஒரு சின்ன பெட் இருக்குங்க, அங்கே பாருங்களேன். மேலே ஒரு சின்ன பெட் இருக்குது. வாவ், உங்களுக்கு வந்து தெரியுதா என்னன்னு தெரியல. நான் மேலே ஏறி உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏசி இருக்குது, ஃபேன் இருக்குது, அண்ட் தென் அங்கே ஒரு பெரிய மிரர் இருக்குது. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு பெட்டு வச்சு இந்த மேலே இந்த ஏரியாவில் சூப்பராக இருக்குது இங்கே. ஆனால் அந்த ஹீட் வந்து நல்லா அடிக்குது. அந்த ஹீட்டாக இருக்கிறதுனால மேலே இருக்கிற அந்த கூரையில் இருக்க ஹீட் வந்து பயங்கரமாக அடிக்குது. அப்படியே அந்த கேமரா கொஞ்சம் கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வச்சுருக்க பெட்டு உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கே ஒரு பெட்டு வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது இந்த இடமே. அங்கேருந்து பார்த்தா அந்த கீழே இருக்க ஃபுல் வியூவும் தெரியுது. நல்லா இருக்குது, வித்தியாசமாக ஒரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங். இப்போ கரெக்டாக எங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்னா, நம்ம ஸ்டே பண்ணிட்டு அந்த வில்லாவுக்கு வெளியே தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். இது வந்து மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 8 ஆச்சு. முடி கூட செய்யலன்னு அப்படி வந்து உட்காந்துட்டு நான் படுது. நம்ம வந்து சீப்பில் செய்கிற பழக்கம் கிடையாது, கையில் செய்கிற பழக்கம் தான். ஃப்ரெண்ட்ஸ் நேற்று சொன்ன மாதிரி தான் இங்கே வந்து குளிர் வந்து அந்த அளவுக்கு இல்லைங்க. ஏன்னா இது வந்து மூணாறு, எக்ஸாக்ட் மூணாறு கிடையாது. மூணாறு விட்டு கீழே இடுக்கி சம்திங், இடுக்கி போகிற வழி, கொச்சின் போகிற மெயின் வழி. வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வீடியோ வந்து இப்போ நான் மார்ச்சில் எடுக்கிறேன், 2026 மார்ச்சில் எடுக்கிறேன். ரோடெல்லாம் இப்போ தான் வேலை செஞ்சுட்டு இருக்குங்க. மேபி இந்த டைமில் வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த ஏரியாவுக்கு வரது, மூணாறு சைடு வரதுலாம். ஏன்னா ரோடு வந்து ஃபுல்லாக வேலையாகிட்டு இருக்குது. ஈவன் தேனி சைட்லேருந்து வர மாதிரி இருந்தால் ரோடு ஓகே. அண்ட் தென் கோயம்புத்தூர் சைட்லேருந்து வர மாதிரி இருந்தால் ரோடு ரொம்ப சின்னதாக இருக்கும். நீங்கள் மேபி வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும், வரலன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் வரப்போ பார்த்து வாங்க. ஈவினிங் டைம் வராதிங்க. அண்ட் தென் க்ரௌடு ஏதாவது முன்னாடி வண்டி போனாலும் பின்னாடி வண்டி போனாலும் அவங்களை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டேஞ்சரான ஒரு ஏரியா மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஆள் நடமாட்டமே இருக்காது, சுத்தமாக இருக்காது. ஸோ வரப்போ கொஞ்சம் பார்த்து வாங்க. அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும், நேற்று ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுங்க, ஒரு கேவலமான ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என்னென்னா, நேற்று வண்டியில் வந்து ஃபாகாக இருக்கும். நைட்டு வந்து இந்த பஸ்ஸில் போயிட்டு டபுள் டெக்கர் பஸ்ஸில் போனேன். ஆக்சுவலாக அது நான் சொல்ல வரேன்ட்டேன். நம்ம சேனலில் வந்து அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோக்கு அப்புறம் அந்த வீடியோ வருமா, இல்லை அந்த வீடியோக்கு அப்புறம் இந்த வீடியோ வருமா எனக்கு சரியாக தெரியல. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மூணாரில் வந்து டபுள் டெக்கர் பஸ் வந்து புதுசாக விட்டுருக்காங்க. அந்த பஸ்ஸில் நாங்கள் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தோம். அது சூப்பராக இருந்துச்சு. அந்த விளாக் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ அசார் லைன் வந்து போட்டிருந்தேன். அசார் லைட்னா அந்த ஃப்ளிக்காய் ஏரியாவில்ங்க, அதாவது நான் போட்டிருந்தேன். ஏன்னா ஃபாகாக இருக்குது, முன்னாடி இருக்க வண்டிக்கு நம்ம வண்டி வரணும்னு தெரியணும்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அதில் ஒரு கோமாளி கேரளாக்காரன் என்ன பண்ணான்னா, ஒரு வயசான ஒரு அங்கிள் தான் வந்துட்டு இது வந்து அலோடு இல்லை அப்படின்னு பைக்கில் கூடியே வரான். பான் பராக்கா என்னன்னு தெரியல, வாயில் அப்படி ரன்னிங்லேயே எடுத்து போட்டு இதெல்லாம் அலோடு இல்லை அது மாதிரி சொல்லிட்டே வரான். போலீஸ் கூப்பிடணுமா, அங்கே கூப்பிடணுமா, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் அசார் லைட் இருக்குது. ஏன்னா அசார் லைட் போட்டால் வண்டி முன்னாடி வர வண்டிக்கு நாங்கள் வரோன்னு தெரியும், பின்னாடி இருக்க வண்டிக்கு முன்னாடி ஒரு வண்டி போகுதுன்னு தெரியும். எல்லாம் மேபி அந்த வண்டியில் பிரேக் பிடிக்காம இருக்கலாம், அந்த வண்டியில் ஏதோ ஃபால்ட் இருக்கலாம், அதனால் அசார் லைட் போட்டுருப்பாங்க. அசார் லைட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு எமர்ஜென்சி பர்பஸ், இல்லைன்னா அந்த வண்டி ஏதோ ஃபால்ட் இல்லைனா ஏதாவது முன்னாடி வராங்கன்னு நம்ம வண்டி விசிபிளாக தெரியணுங்கிறதுக்கும் அசார் லைட் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் அசார் லைட்டோட நேச்சர். இது கூட என்னன்னு தெரியாமல் இவனுங்களை வச்சுக்கிட்டு அவன் அப்படியே ஆஹா ஓஹோன்னு சண்டைக்கு வரான். என்ன பண்ணுறது, நானே என் ஃப்ரெண்டு மட்டும் தான் வந்துருந்தோம், 2 பேர் தான் வந்துருந்தோம். சரி ஓகே நாங்கள் ஆஃப் பண்ணிக்கிறோம் ஆன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குற யாராவது கேரளாக்காரங்க இருந்தீங்கனாலோ, தமிழ்நாட்டுக்காரங்க இருந்தீங்கனாலோ, வெளியூர்லேருந்து நம்ம ஊருக்கு டூரிஸ்ட்டாக வராங்களோ இந்த மாதிரி துன்புறுத்தாதீங்க. அது வந்து நல்லா இல்லை. பிகாஸ் நாங்கள் ஒரு அந்த பஸ்ஸில் போய்ட்டு நாங்களும் ஒரு ஹாப்பி மைண்ட் செட்டில் வரோம். அவன் பாடு வந்து ஊங்கிறான் ஒட்டவா. சரி ஓகே, அது ஒரு நேற்று நைட்டு அந்த மாதிரி தான் போச்சு. அந்த நைட்டும் இந்த பனி வந்து ரொம்ப இல்லைங்க. காலையில் தான் மிஸ்ட் இங்கே நிறையா இருந்துச்சு. இந்த கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப்ஸ்லாம் இருந்துச்சு.
அப்புறம் தான் இப்போ டீ சொல்லியிருக்கோம். டீ போய் குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு 3 விட்டு கிளம்புறது தான் வேலை. ஏன்னா இங்கேருந்து 9 ஹவர்ஸ் ட்ராவல், 9 ஹவர்ஸ் நான் ஸ்டாப்பாக வண்டி ஓட்டணும் நம்ம ஊருக்கு போகிறதுக்கு. அதே ஒரு பெரிய விஷயம் தான். அதுவும் நம்ம R15 அது ரொம்ப பெரிய விஷயம், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சரிங்க, இப்போ கீழே வந்து அந்த ஹார்ட்டிங் ஷேப்பில் ஒன்று இருக்குது, அதை நான் கிட்ட போய் காட்டுறேன்னு. இந்த இடத்துல தான் பாம்பு பிடிச்சி, அதனால இந்த இடத்துக்கு போகிறது பயமாக இருக்குது. சரி பரவாயில்ல, வாங்க நம்மளுக்கு போய் காட்டுறேன் கீழே என்ன இருக்குது. அப்புறம் மேலே போய் பிரேக்ஃபாஸ்ட் சொல்ல போகிறோம். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சொன்னால் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா வந்து டீ மட்டும் குடிக்க போகிறோம். மேலே போய் உங்களுக்கு காட்டுறேன் காலையில் எப்படி இருக்குன்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து காலையில் டைம் ஆச்சு, நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். டீ சொல்லியிருந்தாங்களா, டீ வந்துருச்சு, 2 டீ வந்துருச்சு, குடிச்சிட்டு இப்போ கிளம்புறது தான் வேலை. இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கலான் இருக்கேன். ஏன்னா இதுக்கு மேலே ஃபுல்லாக 9 ஹவர்ஸ் ட்ராவல் தான். அதில் ஒன்றும் பெருசாக பேச போகிறது கிடையாது. ஏன்னா ஃபுல்லாக ட்ராவல், நேற்றே வந்து அலைச்சலே உடம்பு வந்து முடியாமல் போயிடுச்சு. முடியாமல்னா டயர்ட் ஆகிடுச்சு, அதை தான் சொல்கிறேன். அதுக்கு தான் மூ ஸ்ப்ரே எல்லாம் எடுத்து வந்து எல்லாம் அடிச்சு தான் ரெடியாக ப்ரிப்பேர் ஆகி உட்காந்துருவோம் கிளம்புறதுக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோஸ் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனாக வரும். அந்த இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டிங்கான பிளேஸாக நிறைய லிஸ்ட்டில் வச்சுருக்கோம் ட்ராவல் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஸ்டே, இந்த மாதிரி பிளேஸ் எல்லாமே மூணாரில் இருக்கிறது, இல்லை வெளியே ஊரில் இருக்கிறது, அது மாதிரி நிறையாலாம் வச்சுருக்கோம். ஒரு பிளேஸாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவில் நம்ம சேனல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, காசி அயோத்தியா ட்ராவல் பண்ணுறது மேபி வரும். ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா. எல்லோரும் பாய், சேஃபாக இருங்க. இங்கே வெளியூரில் போகிறப்போ இந்த மாதிரி தூரமாக இங்கே ட்ராவல் பண்ணுவோம். கண்டிப்பாக ரெண்டு பேரும் போகிறதாவது 2 பேர் ஹெல்மெட் போட்டு போங்க. ஹெல்மெட்டை கழட்டிலாம் ட்ராவல் பண்ணாதீங்க. நீங்கள் அப்படி தான் ஹெல்மெட்டை கொஞ்சம் நேரம் ஹெல்மெட்லாம் கழட்டல, அந்த வயசை தான் தூக்கிட்டு போனால் கண்ணில் பூச்சி அடிச்சு என்னால் ட்ராவல் பண்ண முடியல, இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டு ட்ராவல் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய். வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். டாட்டா. Oh